உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடைய விரத காலம் இன்றைக்கு தொடங்க இருக்கிறது. மண்டல பூஜைக்கான நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட இருக்கிறது. இதையொட்டி இன்று நேற்றைக்கு மாலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா எரிமேலி பகுதியில் பக்தர்களுடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தினமும் 70,000 பேர் முன்பதிவு செய்து ஐயப்ப பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடியது 20,000 பேர் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். தற்பொழுது இன்று காலை பார்த்தீங்கன்னா இந்த எரிமேலி பகுதியில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவிலுக்கு ஐயப்ப பக்தர்கள், புதிதாக வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பேட்டை துள்ளி அவர்கள் நடனமாடியபடி அந்த சாஸ்தா கோவிலில் நீராடி அதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சாஸ்தாவை வணங்கிதான் சபரிமலைக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. மண்டல பூஜை இன்றைக்கு தொடங்க இருக்குது. சாமி, நீங்க எத்தனாவது வருஷமா வரீங்க ஐயப்ப சுவாமி மலைக்கு? 5வது வருஷமா வரேன் சாமி. நான் ஐயப்பன் கோயிலுக்கு 5வது வருஷமா வருகிறேன். எப்படி இருக்குது இந்த ஏற்பாடு? இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்க. வசதி எல்லாம் நல்லா தான் இருக்குது. பாத்ரூம் வசதி எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சாமி. பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் வருகை ஸ்டார்ட் ஆகுது. அதிகமாக வருவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாருமே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க. அதாவது தற்பொழுது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருந்து இந்த ஆண்டு அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையே தான் கேரள அரசாங்கமும் தேவசம் போர்டும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை இந்த ஆண்டு சபரிமலையில் எடுத்திருக்கிறார்கள். கூடுதலாக பாதுகாப்புக்கு போலீசார் கடந்த ஆண்டை விட கூடுதலாக போலீசார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நிலக்கல் பகுதியில் வாகனங்கள் பார்க்கிங் செய்வதற்கு ஏற்ற வசதிகளை செய்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு மண்டல பூஜை இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ஐயப்ப பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இன்று மாலை 5 மணிக்கு நடை திறந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். நாளை முதல் ஐயப்ப பக்தர்கள் பல ஊர்களில் மாலை அணிவித்து மாலை அணிந்து தங்களுடைய விரதத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது.